வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜாதக விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 2வது ஜாதகம். அதாவது 2/11/1991ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன பார்க்கலாம். நீங்க பிறந்து 34 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா சனிக்கிழமைங்க. அதாவது சிம்ம ராசி பூர நட்சத்திர இதெல்லாம் நீங்க பிறந்திருப்பீங்க. சனிக்கிழமை பிறக்கிறது, சிம்ம ராசியில பிறக்கிறது, அவங்க 2 பேத்துக்கும் அப்பனும் பையனுக்கு ஆகாதியா அப்படின்னு சொல்ற மாரி, நம்ம கிழமைக்கும், நம்ம ராசிக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்ப தான் குடுப்பாங்க. அப்பன்னா தந்தை கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க நீங்க பிறந்த காலத்துல அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு பிறந்ததும் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சுக்கிர தசை நடக்கும். சுக்கிரன், குட்டி சுக்கிரன் அப்பனுக்கு ஆக மாட்டான். அதனால அப்பாவ போட்டு அப்ப வதைச்சிருப்பான் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மோ, டா, டி, டு இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திர ராசி பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நீங்க தேய்பிறை ஏகாதசியில பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி. அப்பன்னா உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க நல்ல லாபத்த குடுப்பாங்க, தன லாபத்த குடுப்பாங்க, செல்வ செழிப்ப குடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க பிறக்கும்போது சுக்கிர தசை நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் இப்போ ஓடிட்டு இருக்குது செவ்வாய் தசை ஓடிட்டு இருக்கலாம். இல்லைன்னா ராகு தசை ஆரம்பத்துல இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி செவ்வாய் தசை ஓடுனாலும் சரி, ராகு தசை ஓடுனாலும் சரி, நமக்கு ராகுல தான் செவ்வாயும் உட்கார்ந்திருக்காரு சுவாதி நட்சத்திரத்துல. அப்படின்னா ராகுவே தான் தசாபுத்தி நடத்துறதா நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அப்படின்னா லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷத்துல அமைஞ்சிருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கெல்லாம் பாதகம். எந்தெந்த லக்னம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும்ல. ஒண்ணு ரிஷப லக்னம், இன்னொன்னு மிதுன லக்னமும், அடுத்தது விருச்சக லக்னம், தனுசு லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க. எப்படி பாதிக்கப்படுவாங்க? கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, பிரச்சனை, பிரிவு. இல்லைன்னா திருமணமே பண்ண விடக்கூடாது. திருமணம் பண்ணாலும் சேர்ந்து வாழ விடக்கூடாது. வேண்டாத கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனையை கொஞ்சம் குடுக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் இது செய்யும். இந்த 2/11/1991 பிறந்தவங்களுக்கு இந்த பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அப்பனா இந்த 4 இலக்கணக்காரங்க கண்டிப்பா பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, விட்டு குடுத்து போங்க. காலையில எந்திரிச்சா கொஞ்சம் பிரச்சனைய ஆரம்பிக்காம பெண்களும் இருங்க, ஆண்களும் இருங்க. கொஞ்சம் வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லா போகும். இல்ல அப்படின்னு சொன்னா, ஊர விட்டு, தேசம் விட்டு வெளிய கொஞ்சம் தள்ளி போங்க. அப்பனா சம்பாத்தியத்துக்காக வெளியில போனீங்கன்னா, குடும்பமும் நிம்மதியா இருக்கும். ஃபோன்ல பொண்டாட்டிட்ட பேசினா நிம்மதியா இருப்பான். சில பேர் காதலிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் ஃபோன்ல பேசினா சந்தோஷமா இருப்பாங்க. நேர்ல பார்த்தா தான் சண்டை, பிரச்சனை குடுக்கக்கூடிய அமைப்புல இது வந்துரும். சரிங்களா? இத நாடி முறைப்படி நம்ம கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்களும் டிரைவிங் சம்மந்தப்பட்டது செய்றீங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செய்றீங்க. எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்ட வேலை செய்றீங்க. டிரைவிங்னா எல்லா டிரைவிங்குமேங்க. இதுதான் இல்ல. நீங்க சைக்கிள் ஓட்டுனா கூட டிரைவிங் தான். அப்பன்னா அத வச்சு நீங்க தொழில் பண்றீங்க. இப்ப பைக் டாக்ஸி, ஆட்டோ ஓட்டுறாங்க. இது எல்லாமே டிரைவிங் சேர்ந்தது. நான் ஒரே இந்த பலனா நான் சொல்லிர்றேன். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா விளக்கம் குடுத்துட்டு இருக்க முடியாது. டிரைவிங் சம்மந்தப்பட்டது தாராளமா செய்வீங்க. அடுத்தது கண்ணுல இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும், செரிமான கோளாறு பிரச்சனையும், உங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட இறக்கமோ, இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு குடுத்துறலாம். மனைவி அழகுக்கு சொந்தக்காரி, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி, சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரியா மனைவி அமையக்கூடிய அமைப்பு. நீங்க ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, இல்ல ஃபைனான்ஸ் வசூல் சம்மந்தப்பட்டது தாராளமா செய்யலாம். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தாலும் லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. அடுத்தது தந்தையால பிரயோஜனம் இல்ல, இல்லைன்னா தந்தை இல்ல, தலக்குழந்தை இருந்தாலும் அது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரரு, நல்ல ஒரு ஆசிரியர் தான் மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது, வைக்கிறதுல எல்லாம் நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. இதே ஒரு பெண்கள் ஜாதகமா இருந்தா, நீங்க கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க. அடுத்தவங்கள வேணா வேலை வாங்குற தன்மை சூப்பரா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அழகுக்கு சொந்தக்காரங்க, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்க. ஒரே நேரத்துல உங்களுக்கு பல யோசனை ஓடக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் குழந்தை கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புக்கு இழுத்துட்டு போயிருவாங்க. உங்களோட அம்மாவுக்கும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து கர்ப்பப்பை எடுக்கிற வரைக்கும் இழுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சூரியன் போய் செவ்வாய் எவ்விடத்தில் சேர்ந்திருந்தாலும் அவள் இளமையில் விதவை இல்லை என்றால் வாழ வெட்டி. நீங்க 24 வயசுக்குள்ள திருமணம் பண்ணியிருந்தா முதல் கணவனை இழக்க வேண்டிய சூழ்நிலையோ, இல்ல பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையோ நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்ப ஓடிட்டு இருக்குது ராகு. அப்படின்னா இதுவும் அதத்தான் செய்யும். 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். முதல் தாரத்துக்கு முதலே தோஷ பரிகாரம் பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்த குடும்பம் நல்லா அமையக்கூடிய அமைப்பை அவங்க குடுத்துருக்கலாம். அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இது கோச்சாரப்படி இப்ப ஏதாவது நல்ல பலன்கள் குடுக்குமா அப்படின்னா, இடம் வாங்கக்கூடிய யோகம். ஏன்னா உங்களுக்கு துலாம் வீட்ல செவ்வாய் இருக்காரு. குரு 5ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்காரு வர சித்திரை வரைக்கும். அப்பன்னா இடம் வாங்கக்கூடிய யோகமோ, வீடு கட்டக்கூடிய யோகமோ, விபத்து ஏற்படுத்தக்கூடிய யோகமோ, மொத்தத்துல விரய செலவு உண்டான அமைப்பு இப்போதைக்கு நல்லா இருக்கு. இந்த சமயம் பார்த்து நீங்க வீடு கட்டுற வேலையோ, இடம் வாங்குற வேலையோ செஞ்சா நல்ல லாபத்த குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலைய நன்றிகளும், வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். எதுவும் சந்தேகம் இருந்தா தாராளமா கேளுங்க.
உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.